வணக்கம். இது நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் தாரணி தங்கராஜா. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சரத் பொன்சேகாவின் வாக்குரிமை குறித்து சட்டத்திட்டங்களுக்கு அமைய தீர்மானிக்கப்படும். ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமானது என கூறப்படும் 53 வாகனங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். இந்தியாவில் தங்கியுள்ளவர்களை மீள்குடியேற்ற நடவடிக்கை எடுப்பதாக மீள்குடியேற்ற அமைச்சர் தெரிவிப்பு. சவுதி அரேபிய மன்னர் அப்துல்லா பின் அப்துல் அசீஸின் இயற்கை எய்தினார். இனி விரிவான செய்திகள். சரத் பொன்சேகாவிற்கு வாக்குரிமை வழங்குவது எதிர்வரும் நாட்களில் உரிய சட்டத்திட்டங்களுக்கு அமைய முன்னெடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய குறிப்பிட்டார். ராஜகிரியவில் உள்ள தேர்தல்கள் செயலகத்தில் இன்று முற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் அவர் இதனை கூறியுள்ளார். பொன்சேகாவுக்கு வாக்குரிமை வழங்குவது பார்லிமென்ட் உறுப்புரிமை மீள கிடைப்பது தொடர்பில் மாறுபட்ட தகவல்கள் வெளியிடப்படுகின்ற போதிலும் அவசரமாக அதற்கான பதிலை வழங்க முடியாதுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். விதிமுறைகள் சட்டத்திட்டங்கள் தொடர்பில் நன்கு ஆராய்ந்து விரைவில் இறுதி தீர்மானம் குறித்து அறிவிக்கப்படும் என மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்தார். இதேபோல ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகள் வெளியான சந்தர்ப்பத்தில் சதித்திட்டம் முயற்சி மேற்கொள்ளப்பட்டதா என்பது தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளரிடம் இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். பெருக்கோட்டையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமானது என கூறப்படும் 53 வாகனங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இவற்றில் 33 கார்கள் அடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகமான அஜித் ரோகன குறிப்பிட்டார். சந்தேகத்திற்கிடமான வாகன தரிப்பிடம் தொடர்பில் கிடைத்த தகவலின் பிரகாரம் மெரிக்கான போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையில் இந்த வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது. பிட்டக்கோட்டை ஸ்ரீஜாவர்த்தனபுர பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான இடம் ஒன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வாகனங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதேவேளை தேசிய இளைஞர் சேவை சபுகஸ்கந்த தொழில் பயிற்சி நிலைய கட்டடத்தில் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் சில கைப்பற்றப்பட்டுள்ளன. போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் இந்த பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த அறையானது மூடிய நிலையில் காணப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் பொருட்கள் வைக்கும் அறையானது கடந்த 2.5 வருடங்களாக மூடி கிடக்கின்றது. அதற்கான திறப்பு எங்களிடமில்லை. அவை அனைத்தும் ஜனாதிபதி செயலகத்திலேயே உள்ளன. உண்மையிலேயே உள்ளே என்ன இருக்கின்றது என்பது தொடர்பில் எனக்கு தெரியாது. சில வேளைகளில் பொருட்களை இங்கு வைத்துவிட்டு எடுத்து செல்வார்கள். இது தொடர்பான விரிவான தகவல்கள் எனக்கு தெரியாது. 2015 எடெக்ஸ் எக்ஸ்போ கல்வி தொழில் மற்றும் வர்த்தக கண்காட்சி இன்று முற்பகல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் ஆரம்பமானது. 2015 எடெக்ஸ் எக்ஸ்போ கல்வி தொழில் மற்றும் வர்த்தக கண்காட்சி கொழும்பு பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தின் ஸ்ரீமாபு பண்டார்நாயக்க வளாகத்தில் இடம்பெற்று வருகின்றது. இந்த கண்காட்சி நிகழ்வில் கல்வி அமைச்சர், எடெக்ஸ் எக்ஸ்போ கண்காட்சியின் தலைவர் மற்றும் கொழும்பு ரோயல் கல்லூரியின் அதிபர் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். அகதிகளாக இந்தியாவில் தங்கியுள்ள இலங்கையர்கள் மற்றும் நாட்டில் உள்ள நலன்புரி நிலையங்களிலும் உறவினர்கள் வீடுகளிலும் தங்கியுள்ளவர்களை மீள்குடியேற்ற நடவடிக்கை எடுப்பதாக மீள்குடியேற்றம், புனர் நிர்மாணம் மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் இந்த மீள்குடியேற்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக அமைச்சர் DM சுவாமிநாதன் குறிப்பிட்டுள்ளார். அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் இலங்கைக்கான பிரதிநிதி கோலம் அப்பாஸ் தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போதே அமைச்சர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். இந்தியாவில் உள்ள அகதி முகாம்களில் சுமார் 1 லட்சம் இலங்கையர்களும் நாட்டில் உள்ள நலன்புரி நிலையங்களில் 26,000க்கும் அதிகமானவர்களும் தங்கியுள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சர் DM சுவாமிநாதன் தெரிவிக்கின்றார். தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படாதவாறு மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். மீள்குடியேற்ற வேலை திட்டத்திற்கான தொடர்பாடல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் இந்த பேச்சுவார்த்தையின் போது இணக்கம் தெரிவித்துள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் 2 கட்சிகளின் ஆதரவாளர்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதல் தொடர்பிலான விசாரணைகளுக்காக இரு தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் இதுவரை எவரும் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்திற்கு சமூகம் அளிக்கவில்லை என போலீசார் குறிப்பிடுகின்றனர்.
முள்ளிவளை நீராவி பிட்டி பகுதியில் 2 தினங்களுக்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் பாரூக்கின் ஆதரவாளர்கள் 3 தாக்கப்பட்டதாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. வடமாகாண சபையின் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உறுப்பினர் ஒருவரின் ஆதரவாளர்களால் ஹுனைஸ் பாரூக்கின் ஆதரவாளர்கள் தாக்கப்பட்டதாக அந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்கான 2 தரப்பினரையும் போலீஸ் நிலையத்திற்கு இன்று காலை சமூகம் அளிக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆயினும் இதுவரையில் எவரும் போலீஸ் நிலையத்திற்கு சமூகம் அளிக்கவில்லை எனவும் ஹுனைஸ் பாரூக்கின் 3 ஆதரவாளர்களும் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் தரப்பின் ஒருவரும் மாஞ்சோலை வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். பல்கலைக்கழக மாணவர் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர் சந்திப்பு ஒன்று மருதானையில் இடம்பெற்றது. ප්‍රධාන ඉල්ලීම් තුනයි තියෙන්නේ. පළවෙනි ඉල්ලීම තමයි. පළවෙනි සහ ප්‍රමුඛතම ඉල්ලීම තමයි. எங்களிடம் முதன்மையாக 3 கோரிக்கைகள் உள்ளன. முதலாவதாக திறந்த பல்கலைக்கழகத்திற்கு அதிகூடிய நிதி அறவிடப்படுகின்றமை குறைக்கப்பட வேண்டும். மாணவர்கள் சங்கங்கள் மற்றும் கல்வி நடவடிக்கைகள் மீது விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும் என்பதே எமது இரண்டாவது கோரிக்கை. தேர்தல் வெற்றியை தொடர்ந்து திறந்த பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக மாணவர்கள் மேற்கொண்ட சத்தியாகிரக போராட்டத்திற்கு கல்வி அமைச்சர் வருகை தந்திருந்தார். அவர் இம்முடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார். அதன்போது மாணவர்களின் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. பல்கலைக்கழக மாணவரிடமிருந்து அறவிடப்படும் கட்டணங்கள் நியாயமானவை அல்ல, அவை குறைக்கப்பட வேண்டும். மாணவர்களை கல்வி செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும். எவ்வாறாயினும் தற்போதைய அமைச்சர் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த விடயம் தொடர்பில் பின்னர் கலந்துரையாடப்படும் என அவர் கூறினார். ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லை என அதன் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தமையை நாம் பார்த்தோம். கல்வி நடவடிக்கைகள் தடைப்பட்டிருந்தமை வழமைக்கு கொண்டுவரப்பட்டு மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். ஆனால் கல்வி செயற்பாடுகளுக்கான கட்டணம் குறைப்பது தொடர்பில் அவர் எந்த ஒரு கருத்தையும் வெளியிடவில்லை. இது தொடர்பில் ஏன் இதுவரை இவர்கள் கலந்துரையாடவில்லை என நாம் கேட்கின்றோம். இதுதான் எமது மிகப்பெரிய கவலை. உண்மையாக முந்தைய அரசாங்கம் என்ன செய்திருந்தது? இவ்வாறே புதிய அரசாங்கமும் அதே செயற்பாட்டை தொடருமானால் கல்விக்கான நடவடிக்கையை நாம் முன்னெடுக்க வேண்டியிருக்கும். வவுனியா மாவட்டத்தில் கடும் குளிரான வானிலை நிலவுகின்றது. காலை மற்றும் மாலை வேளையில் கடும் குளிரான வானிலை நிலவுவதனால் காலையில் கடும் பனிமூட்டம் காணப்படுகின்றது. இதனால் போக்குவரத்தின் போது சாரதிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதுடன் பாடசாலை மாணவர்கள் உட்பட பலரின் அன்றாட நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த மாதம் பெய்த கடும் மழையை அடுத்து வவுனியா மாவட்டத்தில் கடும் குளிரான வானிலை நிலவுவதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் உடப்பையும் ஆண்டிமுனையையும் இணைக்கும் முகத்துவாரத்தில் பாலம் ஒன்றை அமைத்து தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். புத்தளம் மாவட்டத்தில் ஏற்படும் பருவமழை வெள்ளத்தை பெருங்கடலுக்கு வெளியேற்றும் நோக்கில் இந்த முகத்துவார பகுதியில் வாய்க்கால் வெட்டப்படுகின்றது. இதன் காரணமாக மக்கள் பயணங்களை இயந்திர படகுகள் மூலமே மேற்கொள்கின்றனர். மக்கள் செறிவாக வாழும் இந்த பகுதியில் போக்குவரத்தை மேற்கொள்வதில் பல்வேறு அசௌகரியங்களை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த பகுதியில் நிரந்தரமாக பாலம் ஒன்றை அமைத்து தரும் பட்சத்தில் தமது பயணத்தை எந்தவித தடையுமின்றி மேற்கொள்ள முடியும் என பிரதேச மக்கள் கூறுகின்றனர். முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பூவரசன்குளம் விநாயகபுரம் பொன்னகர் ஆகிய கிராமங்களில் அடிப்படை வசதிகளற்ற நிலையில் காணப்படுவதாக கிராம மக்கள் அங்கலாய்க்கின்றனர். முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பூவரசன்குளம் விநாயகபுரம் பொன்னகர் கிராமங்கள் கடந்த காலத்தில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையினால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தன. மக்கள் மீள்குடியேற்றப்பட்டு 5 வருடங்களை கடந்துள்ள போதும் இந்த கிராமங்களுக்கான அடிப்படை வசதிகள் எதுவும் இதுவரை செய்து கொடுக்கப்படவில்லை என்று பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். காட்டு மிருகங்களும் தொல்லைகள் அதுகளும் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பாம்புகள் கடி தொல்லைகளும் இருக்கு. ஆகையால எங்கட பகுதிக்கு கரண்ட் வசதிகள் செய்து தர வேணும். இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கைகளோ எந்த ஒரு கரண்ட் வசதிகளோ இதுவும் எங்களுக்கு செய்து தர ஒரு தரம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இனியாவது எங்களுக்கு கரண்ட் வசதிகளை செய்து தர முன்வருமாறு நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்வோம். பள்ளிக்கூட மாணவர்கள் கூட கல்வி வைக்க முடியாத ஒரு இருண்ட சூழ்நிலையில் வாழ்ந்துள்ளார்கள். குப்பை விழக்கூட இந்த 20ஆம் நூற்றாண்டில் கூட எந்த ஒரு அரசாங்கமும் இது சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரைக்கும் மேற்கொள்ளவில்லை. கரண்ட் தாரன் சொல்றார்கள் ஒழிய போறார்கள் ஒழிய எந்த நடவடிக்கையும் செய்து தரவில்லை. இதே ஒரு கால் செய்து தந்தால் எங்கள் இந்த மக்களின் வாழ்வாதாரத்தையும் மற்றது எதிர்காலத்தையும் ஒளிமயமாக்க முடியும். போக்குவரத்து பேருந்து வாகனம் இல்லாதபடியால்
பிள்ளைகளை பெற்றோர்கள் 4-5 மணிக்கு தேடி செல்கிறார்கள். அதுகள் நடந்து உணவற்று இந்த கொளுத்தும் வெயிலும் பாராது வேர்த்தொழுகி விடுவார்கள். அதுதான் வந்தாலும் இரவு எங்களுடைய பிள்ளைகள் படிப்பதற்கு ஒரு ஆன வசதி இல்லை. விளக்கு காத்து காரணம், எரிபொருள் இல்லாத காரணம், கரண்ட் இல்லாத வசதியாக மிகவும் ஒரு இட்டல் இடைஞ்சலை நாங்கள் எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குறித்த கிராமங்களில் மின்சார இணைப்புகள் இதுவரை வழங்கப்படாததுடன் வீதிகளும் புனரமைக்கப்படாத நிலையில் காணப்படுகின்றன. பூவரசன்குளம், விநாயகபுரம், பொன்னகர் கிராமங்களில் உள்ள அடிப்படை பிரச்சினைகளை அதிகாரிகள் விரைவில் தீர்க்க வேண்டும் என்பதே இந்த மக்களின் ஏகோபித்த எதிர்பார்ப்பாகும். ஏறாவூர் தாமரைக்கேணி பகுதியில் உள்ள நீர்நிலையில் குளித்துக் கொண்டிருந்த 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். 10 மற்றும் 11 வயதுகளிலான 2 சிறுவர்களே நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இந்த அனர்த்தம் நேற்று மாலை 6 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். ஏறாவூர் பகுதியைச் சேர்ந்த சிறுவர்களே நீரில் மூழ்கியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சிறுவர்களின் சடலங்கள் ஏறாவூர் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. புலத்சிங்கள கலவெல்லி பகுதியில் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளார். குறித்த பெண் தனது அயல் வீட்டிற்கு சென்றிருந்த வேளையில் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் காயங்களுடன் இருந்த பெண்ணை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இதன் பின்னர் பெண் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தை பெண்ணொருவர் நேரில் கண்டமையினால் சந்தேக நபர் குறித்த பெண்ணை தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தனிப்பட்ட பிரச்சினையே பெண்ணின் கொலைக்கு காரணம் என போலீசார் குறிப்பிடுகின்றனர். இலங்கை அணிக்கு எதிரான 5வது ஒருநாள் போட்டியில் 108 ஓட்டங்களினால் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றுள்ளது. டுனடினில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் களத்தெடுப்பை தீர்மானித்தது. இலங்கை அணி சார்பில் ஆஞ்சலா மேத்யூஸ் மற்றும் ரங்கனஹீரத்துக்கு பதிலாக தினேஷ் சாந்திமால் மற்றும் சுரங்க லக்மார் ஆகியோர் களமிறங்கினர். போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய நியூசிலாந்து அணி 5 விக்கெட் இழப்புக்கு 360 ஓட்டங்களை பெற்றது. சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தி தனது கன்னி சதத்தை பூர்த்தி செய்த ரான்சி ஆட்டமிழக்காமல் 170 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். Down the ground. Over the top. No one in the deep. 24 balls. A terrific innings. That's a big hit. All the way. Oh, there you go. Oh, that's length. He hasn't got enough. Has he? Yes. இரண்டாவது சதத்தினை பூர்த்தி செய்த எலியட் ஆட்டமிழக்காமல் 104 ஓட்டங்களை பெற்றார். In the air should be taken and no, it's gone down. 361 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி 43.4 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளை இழந்து 252 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று தோல்வியை தழுவிக்கொண்டது. இலங்கை அணி சார்பில் டெல்ஷான் 116 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். பந்துவீச்சில் ட்ரெண்ட் போல்ட் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 7 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் 3-1 என்ற கணக்கில் நியூசிலாந்து அணி முன்னிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. Kane Williamson, we've seen it all summer. 30 wide. Trent Bolt. That should be out. That's it. They're back picking up wickets with the old ball, and that's what will please them the most. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பார்க்க. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.